வெல்கம் பேக் வீவர்ஸ். நாம பயாலஜி பத்தின நிறைய டாபிக்ஸ் நம்ம சேனல்ல பார்த்துருக்கோம். அந்த வகையில ஒரு புது டாபிக்கா ஜெனடிக்ஸ் பத்தின டீடைல்ஸ் அண்ட் ஜெனடிக்ஸ் இருக்க பிரான்ச்சஸ் பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜெனடிக்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் பயாலஜி. பயாலஜி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு சிறு பிரிவு தான் ஜெனடிக்ஸ். தட் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன்ஸ். இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, எதை பத்தி தெரிஞ்சுக்க வைக்குது அப்படின்னா, மரபியல் சார்ந்த அண்ட் அதுல இருக்க வேரியேஷன்ஸ்னா அதுல உள்ள வேற்றுமைகள் ஒற்றுமைகள் பத்தி தெரிய வைக்குது. It is describes how characteristic and future pass on from the parents of their offspring in each successive generation. அதாவது ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு உருவாகக்கூடிய ஆஃப்ஸ்பிரிங்ல அவங்களோட பேரண்டோட கேரக்டர் எவ்வாறு ரிசம்பிள்ஸ் ஆகுது, எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு. இந்த யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி இஸ் நோன் அஸ் த ஜீன். இந்த ஹெரிடிட்டரி யூனிட் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா ஜீன்னு சொல்றாங்க. Gene is the inherited factor of determine the biological character of the organism. ஜீனை என்ன அப்படின்னு ஜீனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இன்ஹெரிட்டட் அப்படின்னா ஒரு ஜெனரேஷன் வந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய கேரக்டரை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரா தான் அந்த ஜீன் இருக்கு. பயாலஜிக்கல் கேரக்டரை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரா என்ன இருக்கு அப்படின்னா அந்த ஜீன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வேரியேஷன் இஸ் த டிகிரி பை விச் த progeny differs from their parents. அதாவது வேரியேஷனா என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு யங்கன்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்க பேரண்ட் மாதிரி அந்த யங்கன்ஸ் இருக்கு, சில கேரக்டர்ஸ் இருக்கு, சில ரிசம்பன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. சோ அதுல என்னென்ன வேரியன்ஸ் இருக்கு, வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதா இந்த வேரியேஷன்ஸ். ஓகேவா? இந்த சாப்டர்ல we are going to learn about multiple alleles. multiple allelesனா என்ன, with a reference to the human blood group. human blood groupல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ்லாம் என்னென்ன. ஃபர்ஸ்ட் மல்டிபிள் அல்லேல்ஸ்னா என்னன்னு தெரியும்ல. A gene having more than 2 alternative forms at the same locus homologous chromosomes. ஃபர்ஸ்ட் குரோமோசோம்னா என்ன தெரிஞ்சுக்கணும்ல. இந்த குரோமோசோம்னா என்ன, ஜீன்னா என்ன, மல்டிபிள் அல்லேல்ஸ்னா என்ன, வேரியேஷன்ஸ்னா என்ன, ஹெரிடிட்டினா என்ன, இது எல்லாம் தான் நம்ம ஜெனெடிக்ஸ்ல ஃபாலோ அப்ல பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா ரெஃபரன்ஸ் டு த ஹியூமன் பிளட் குரூப், செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மேன், இன்செக்ட் அண்ட் பேர்ட்ஸ், செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டட் ரைட்ஸ் அண்ட் ஜெனெடிக் டிசார்டர்ஸ். இதெல்லாம் பத்தி தான் நம்ம ஃபாலோயிங்ல பார்க்க போறோம். செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மேன் அப்படின்னா என்னன்னா, ஒரு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து ஆனா பெண்ணா டிட்டர்மினேட் பண்றது. அது ஹியூமன்ஸ்ல மட்டும் இல்ல, இன்செக்ட்ஸ்ல இருக்கட்டும், பேட்ல இருக்கட்டும், அது எந்த மாதிரியான கேரக்டர் வந்து அதை டிட்டர்மினேட் பண்ணுது அப்படிங்கறதும். செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டட் ரைட்ஸ், அதாவது மரபியல் சார்ந்த கேரக்டர் எந்த மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகுது, பாலியல் சார்ந்த கேரக்டர் ஆகட்டும், மரபியல் சார்ந்த கேரக்டர் ஆகட்டும், அதை பத்தி ஐடென்டிஃபை பண்ணதா இருக்கட்டும். அண்ட் ஜெனடிக் டிசார்டர், பேரண்ட் கிட்ட இருக்கிற ஒரு நோயோ ஏதோ ஒண்ணு அப்படியே அந்த ஆஸ்பிரிங் அந்த குழந்தைகளுக்கு வருது இல்ல, அது எந்த மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கறதையும் தான் இந்த ஜெனடிக் செஷன்ல ஃபாலோ அப்ல பார்க்க போறோம். ஸோ நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா தான் இதோட ஃபாலோ அப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பயாலஜி ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. So keep watching us and keep support us. Thanks for watching.